வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியோட டிசம்பர் மாத பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்குரிய ராசி பலனும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் 6ஆம் தேதி வரைய செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார். 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் வந்து நீச்சத்திலேருந்து வந்து பலம் பெறார். இந்த 6 நாட்கள் சிம்மராசி பார்த்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பத்திலேயே இருப்பாங்க. முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். மாணவர்கள் இருந்தால் படிப்பில் வந்து கொஞ்சம் கவனச்சிதறல் ஏற்படும். தந்தை தாய் உடல்நலத்து வந்து கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாத நிலைமையில் ஏற்படும். ஆனால் இந்த 6ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்குது சிம்மராசியை பொறுத்தவரைய. 15ஆம் தேதி வரைய முதல் 15 நாட்கள் சிம்மராசியில் ராசிநாதன் சுக்கிர ஸ்தானத்தில் இருக்கார். அடுத்த 15 நாட்கள் பூர்ண புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. இதனால் குடும்பத்தில் வந்து பல சண்டைகள் வந்து இருந்திருக்கும் சிம்மராசிக்கு இந்த 2 மாதம். அது வந்து முழுக்க நிவர்த்தி ஆகும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் முழுமையாக வந்து குணமடையும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும், வெளியே வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் பூர்ணமாக குணமாகும். தந்தை தாய் உடல்நலத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் இருந்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உயர் தொழில் பண்ணிங்கன்னா நல்ல தொழில் வந்து மேம்படும். வேலைக்கு போனீங்கன்னா உயர் பதவி வந்து உங்களுக்கு தேடி வரும். இல்லாட்டி உயர் பதவி தேடி போகிற தொழிலுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றம் அடைவீங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால ஒரு சில கஷ்டங்கள் அவமானங்கள் இருந்தாலும் தொழிலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களோட உடல்நலத்திலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சில நன்மைகள் வந்து ஏற்படும். உங்களுக்கு வந்து முழுக்க ஒரு தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம், பண வரவு அதிகமாக இருக்கும். சிம்மராசியை பொறுத்தவரை இந்த டிசம்பர் மாதத்தில் முதல் 15 நாட்கள் ஒரு சின்ன சுமாரான பலன்கள் இருந்தாலும் அடுத்த 15 நாட்கள் ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்குது. உடல்நலத்தில் உங்கள் உடல்நலமாக இருக்கணும், இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க உடல்நலமாக இருக்கணும், அனைத்துலையுமே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆனால் கூட்டுத் தொழில் வந்து அறவே ஆகாது. டிசம்பர் மாதத்தில் கூட்டுத் தொழில் தொடங்குறேன், இல்லை பார்ட்னரோட இது பண்ணுறேன்னா கண்டிப்பாக அந்த கூட்டுத் தொழில் நல்லா அமையாதுன்னே சொல்லலாம். தனியாக தொழில் பண்ணுங்கள். ஒரு யாரையும் நம்பி பணத்தை வந்து ஏமாந்த வேணாம். பணம் வாங்குறீங்களோ இல்லை கொடுக்குறீங்களோ யாராவது வச்சுட்டு கொடுங்க, இல்லை யாராவது கையெழுத்து போட்டுட்டு கொடுங்க, இல்லை வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் மூலமா இல்லை நெட் பேங்க் மூலமாக. நீங்கள் கையில் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் பணமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஏமாற்றிடுவாங்க. இந்த மாதிரியான கண்டகச்சனி இருக்கனால சிம்மராசிகள் பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. குடும்பத்துலேருந்து தொழிலேருந்து மாணவர்களுக்கு வந்து முழுக்க ஒரு நல்ல காலகட்டம் இருக்குது. டிசம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல படிப்பில் வந்து முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்விக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் கூட சிம்மராசிக்கார மாணவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும். சிம்மராசி பொறுத்தவரைய டிசம்பர் மாதம் முழுக்க ஒரு சிறப்பான அமைப்பாகவே சிம்மராசிக்கு இருக்குன்னே சொல்லலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பற்றி பிடிச்சா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. தேங்க்ஸ் ஃபார்